தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து 91-35 கேஜி இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காலையில் என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இதில் மாட்டிட்டு கொஞ்சமாக சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஓட்ஸ் கஞ்சி நிறையா பேர் எவ்வளோ அளவு போடுவீங்க அப்படின்னு 200 ml தண்ணிக்கு 2 ஸ்பூன் ஓட்ஸு. அப்புறம் வந்து இந்த காய் கட் பண்ணும்போது கட்டையை மேலே வச்சு அடியில் ஒரு தட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறி வெட்டும்போது காய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து கல்லல் இடித்து தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ரசம். கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தக்காளி, புளி ரெண்டையுமே கரைச்சி சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஊற்றினீங்கன்னா போதும். சூப்பராக வந்து ரசம் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சமாக கழுவிட்டு சேர்த்தோம்னா சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். சூப்பரான காலையில் டிஃபன் இதுதான் எங்களுக்கு.